வணக்கம். ஒரு சில சமயங்களில் நமக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நெருக்கடி ஏற்பட்டு என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு நிலை ஏற்படுது. எங்கே நம்ம இறந்து விடுமோன்னு கூட ஒரு சில சமயம் சிந்திக்க தோணும். அத்தகைய சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்னா, உடனடியாக எழுந்து நேராக உட்கார வேணும். தலையை நிமிர்த்தி உறுதியாக உட்காரணும். அறைக்குள்ளே இருந்தோமா உடனடியாக எழுந்துச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் நடக்க ஆரம்பிக்கணும். குறிப்பாக வீட்டுக்கு வெளியோ அறைக்கு வெளியோ வெட்ட வெளியில் நடந்தோமா அங்கே இருக்க பிராணவாயுவும் நல்ல காற்றையும் சுவாசிக்காது நமக்கு உதவுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடனடியாக நம்ம எதையாக பற்றி சிந்திக்கணும். மற்றவங்கள பற்றி, குறிப்பாக மற்றவங்கள பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கணும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க, நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க. நம்ம ஒரு சில பேர் மேலே ரொம்ப அன்பு செலுத்துவோம், நம்ம மேலே ஒரு சில பேர் ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. அவங்களுடைய அந்த வரிசையை யார் யார் சொல்லிட்டு அவங்கள பற்றிலாம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம். தற்காலத்தில் செல்ஃபோன் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட புகைப்படத்தை செல்ஃபோனில் எடுத்து பார்க்கலாம், அந்த இமேஜஸை பார்க்கலாம், ஒரு சில அவங்க வீடியோக்களை பார்க்கலாம். நமக்கு ரொம்ப பிடித்த நண்பர்களோ உறவினர்களுக்கோ செல்ஃபோனில் உடனடியாக அவங்கள தொடர்பு கொண்டு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளுணர்வை, அதாவது உணர்வற்ற நிலையில் இருக்க உள்ளுணர்வை அது என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யலாம்னா, ஒரு நோட்டு புத்தகமோ இல்லை வெள்ளைத்தாளோ எடுத்துன்னு, பென்சிலையோ பேனாவோ எடுத்துன்னு நமக்கு என்ன பிடிக்குது, நமக்கு யாரை பிடிக்குது, நமக்கு என்ன விஷயத்தை பிடிக்குது, நம்ம எந்த தொழிலை பிடிக்குது, நம்ம எதை மிஸ் பண்ணுறோம், எதை பற்றிலாம் நமக்கு அக்கறை இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசையாக எழுத ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேசாக வரைய தெரிஞ்ச திறமை இருக்கிறவங்க வரையலாம். ஓவியராக வரையணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்சவங்கள பற்றி வரையலாம், நமக்கு எந்த வேலையை பற்றி பிடிக்குதோ அதை பற்றி வரையலாம். நமக்கு என்னென்ன வாழ்க்கையில் எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம எதை அடைய நினைக்கிறோமோ அந்த பொருட்களோட உருவத்தை வடிவத்தை வரையலாம். ஆனால் ஒரு ஓவியர் போல் வரையணும் அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சால் போதும் இதுதான் சொல்லிட்டு அந்த மாதிரி உருவத்தை நம்ம வரையலாம். ஒரு சில சமயத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு வாய்ப்பு இருந்தால் தூங்கிட்டு கூட ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்றோமா நமக்கு கனவிலேயே இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கான தகவலை அந்த பிரபஞ்சம் நமக்கு கனவு மூலியமாக உணர்த்தும். இறுதியாக பார்த்திங்கன்னா, இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் மனசில் மீண்டும் 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 பதிய வச்சுக்கணும். என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலை வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நம்ம உடம்பை, நம்மளுடைய மனசை சகஜ நிலைக்கு எடுத்துன்னு வர முடியும் நம்மளால். இது உளவியல் ரீதியான ஒரு விஷயமாகும். நன்றி, வணக்கம்.